Good morning students. Today we discuss about the valency. Valency அப்படின்னா தமிழில் இணைதிறன் அப்படி சொல்லுவோம். இணைதிறன்னா அது ரெண்டாக பிரிச்சுன்னா இணை கூட்டல் திறன். ஒரு பொருள் இன்னொரு பொருளை கூட இணையுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஆட்டம் பற்றி. ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட இணையக்கூடிய திறன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Imagine there are various people having different pattern of hands. ஒரு இமேஜின் பண்ணணும். என்ன இமேஜினா வேரியஸ் பீப்புள் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் ஹேண்ட்ஸ். ஒவ்வொரு பீப்புள்ஸ் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பார்த்தா ஹேண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வரை நம்ம இமேஜினேஷன் பண்ண போகிறோம். எப்படின்னா சம் ஹேவ் நோ ஹேண்ட்ஸ் அண்ட் சம் ஹேவ் 1, சம் 2 அண்ட் அதர் 3. ஒரு சிலருக்கு ஒரு கையே இல்லை, ஒரு சிலருக்கு ஒரு கை இருக்குது, ஒரு சிலருக்கு 2 கை இருக்குது, ஒரு சிலருக்கு 3 கை இருக்குது. ஃபியூ have 4 and no one has more than 4. இப்போ ஒரு சிலருக்கு 4 கை இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பர்சனும் கை இல்லை. The person with 4 hands can hold hand of 4 other at a same time. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இமேஜின் பண்ணிங்க. ஒருத்தருக்கு கையே இல்லை, ஒருத்தருக்கு ஒரு கை இருக்குது, இன்னொருத்தருக்கு 2 கை இருக்குது, இன்னொருத்தருக்கு 3 கை இருக்குது, இன்னொருத்தருக்கு 4 கை இருக்குது, 4 கைக்கு மேலே யாருக்குமே இல்லை இப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணணும். ஸோ இமேஜினேஷன் பண்ணியாச்சுங்களா? இப்போது த பர்சன் வித் 4 hands கேன் ஹோல்ட் ஹேண்ட் ஆஃப் 4 others at a same time. 4 கை வச்சுருக்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணலாம், 4 கையை வச்சுருக்கிற இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 4 கை இருக்குது, உங்ககிட்ட 4 கை இருக்குன்னா 4 கையை 4 கைக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? while the one with no hands can never hold any hand. ஸோ கையே இல்லாத ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி கை கொடுக்க முடியும்? புரியுதுங்களா? இப்போது என்கிட்ட கையே இல்லை, நான் உங்களுக்கு கை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ என்கிட்ட 4 கை இருக்குது, நான் என்ன பண்ணலாம், 4 கை உங்ககிட்ட கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ in this manner some atom can hold 1 electron, some can hold 2, some can hold 3, some can hold 4 and some cannot hold any electron. இப்போ ஆட்டமுக்கும் அதே தான். ஓகேங்களா? ஒரு எலக்ட்ரான் வச்சுருந்தா ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், 2 எலக்ட்ரானை வச்சுருந்தா 2 எலக்ட்ரானை கொடுக்கும், 3 எலக்ட்ரான் வச்சா 3 எலக்ட்ரானை கொடுக்கும், 4 எலக்ட்ரான் தான் 4 எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானே கொடுக்க முடியும்னா எலக்ட்ரானை கொடுக்க முடியாது. ஸோ ஒரு கை இருந்தால் ஒரு கை தான் நல்லா கொடுக்க முடியும். இதுதான் இணையக்கூடிய திறன். ஒரு கை இருந்தால் ஒரு கை தான் கொடுக்க முடியும். 2 கை இருந்தால் 2 கையும் கொடுக்கலாம். 2 கை யார்கிட்ட கொடுக்க, 2 கை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். 2 கை யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்ட தான் கொடுக்க முடியும். ஸோ இது 2 தான் இணையக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம சொல்கிறோம். ஒரு கை இன்னும் ஒரு கை எங்கிட்டோ அந்த கையில் தான் இணையும். 4 கை என்கிட்ட இருக்க சொன்னால் 4 கை யார்கிட்ட இருக்குதோ இல்லை 4 கை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தா இணையக்கூடிய திறன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தா எலக்ட்ரானை மெயின் பண்ணுறோம். ஏன் எலக்ட்ரானை மெயின் பண்ணுறோம் சொன்னால், ஒரு ஆட்டம் இருக்குன்னா ஆட்டமோட சென்ட்ரல் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸோட இன்சைடில் நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது. ஸோ இது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான் தான் சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி சுற்றி வரும்போது அந்த எலக்ட்ரான் தான் என்ன பண்ணோம், இன்னொரு ஆட்டம் கூடயோ இல்லை இன்னொரு எலமெண்ட்டு கூடயோ கம்பைன் ஆகும். ஸோ இந்த எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன பண்ணும், வெளியில் போயிட்டு வேற ஒரு ஆட்டம் கூடயோ இல்லை வேற ஒரு எலமெண்ட் கூடயோ கம்பைன் ஆகும். ஸோ இந்த கம்பைன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் வேலன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், 2 எலக்ட்ரான் இருந்தால் 2 எலக்ட்ரான் கொடுக்கும், 3 எலக்ட்ரான் இருந்தால் 3 எலக்ட்ரான் கொடுக்கும், 4 எலக்ட்ரான் இருந்தால் 4 எலக்ட்ரான் கொடுக்கும். ஓகே. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு வேலன்சி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் வேலன்சி அப்படின்னு கூட இணைதிறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ நோவில் வாட் மேக்ஸ் ஆட்டம் ஸ்டிக் டுகெதர். இப்போது ஆட்டம் இருக்கு இல்லையா, ஆட்டமில் புரோட்டான் ஆட்டம் நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானையும் உள்ள இன்சைடில் இருக்கக்கூடிய புரோட்டானையும், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எப்படி அந்த வட்டப்பாதையில் எலக்ட்ரான் சுற்றி வருது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் கேரி எ நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் புரோட்டான் கேரி எ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரான்ஸுக்கு வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு வந்து பார்த்தா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ த அட்ராக்ஷன் பிட்வீன் தம் ஹோல்ஸ் எலக்ட்ரான் இன் ஆர்பிட். ஸோ ஆர்பிட்டில் எலக்ட்ரான் எப்படி சுற்றி வருதுன்னா ரெண்டுத்துக்கு இடையே உள்ள ஈர்ப்பு காரணமாக தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உள்ள ப்ளஸ் இருக்குது, வெளியில் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், கவர்ச்சி விசையினால தான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த இணையக்கூடிய திறன் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்டு வேலன்சி. ஸோ இந்த ஆட்டமோட கம்பைன் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வேலன்சி சொல்கிறோம். ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இணையக்கூடிய திறனை தான் நம்ம இணைதிறன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கேன் கம்பைன் வித். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் கிரியேட் வாட்டர் மாலிகுல். இதை வேறு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இட் இஸ் எ மெஷர். எப்படி சார் அதை மெஷர் பண்ணலாம்? ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் கம்பைன் வித் அதர். இப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை வேறு எந்த ஆட்டம் கூட கம்பைன் ஆகுதோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன் சார் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹைட்ரஜனை மட்டும் எடுக்கிறோன்னா, ஹைட்ரஜன் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் யார் கூட கம்பைன் ஆகிருக்கோ, இப்போது ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரே ஒரு எலக்ட்ரான். இப்போ எங்கிட்ட அதால் ஒன்று தான் கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட ஒன்று, உங்ககிட்ட ஒன்று கொடுக்கலாம், இல்லை உங்ககிட்ட 2 கொடுக்கலாம், உங்ககிட்ட 3 கொடுக்கலாம், உங்ககிட்ட 4 கொடுக்கலாம். ஏன்னா 1ஐயே 4 முறையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டம் கூட அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எந்த அளவுக்கு கம்பைன் இருக்குதோ, ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்குதோ அதை வச்சும் அந்த ஆட்டமோட வேலன்ஸை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட 4 ரூபாய் எனக்கு தேவை. ஓகே, 1 ரூபா பில்லையா 4 பில்லையா நம்மகிட்ட கொடுக்கலாம். ஸோ 4 ரூபாய் எனக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ எத்தனை 1 ரூபாய் எங்கிட்ட இருக்குதோ அதுதான் என்னுடைய வேலன்சி. அதே போல் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகுதோ அதுதான் அந்த ஆட்டமோட வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜனுடைய வேலன்சி எனக்கு தெரியாது. ஸோ எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, ஆக்சிஜன் கூட எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிடுது, ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆன 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆகிடுது. ஸோ இப்போ ஆக்சிஜனுடைய வேலன்சி எதுவும் கேட்டால் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் 2. In case of chlorine, it can combine with only one hydrogen to create HCl. இப்போ HCl இருக்குது. HCl வந்து பார்த்தா குளோரினோட வேலன்ஸ் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஸோ இந்த HCl கூட எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் கம்பைன் உருவாகி அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த HCl கூடிய சிஎல்லோட வேலன்ஸ் எவ்வளோ கேட்டால் 1. ஹேர் த வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மீத்தேன். மீத்தேன் as 1 carbon atom combined with 4 hydrogen atoms to form carbon molecule is methane. இப்போ கார்பன் இருக்குது, அந்த கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி அது என்ன நமக்கு கிடைக்குன்னா மீத்தேன் அப்படின்ற ஒரு காம்பவுண்டாக நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த காம்பவுண்டில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆகும். கேன் யூ கெஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன் இன் மீத்தேன்? ஸோ இப்போ அந்த மீத்தேனில் இருக்கக்கூடிய கார்பனுடைய வேலன்சி எவ்வளோன்னு கேட்குறோம். அப்போ எவ்வளோ? 4. ஏன்னா 4 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிறதுனால கார்பனுடைய வேலன்சி 4. ஓகேங்களா? ஸோ இன் அம்மோனியா மாலிகுல் நைட்ரஜன் கம்பைன் வித் 3 ஹைட்ரஜன் ஆட்டம். வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் நைட்ரஜன் இன் அம்மோனியா? இப்போ அதே போல் நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்படி கம்பைன் ஆகும்போது அந்த நைட்ரஜன் அம்மோனியா அப்படின்ற நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எவ்வளோ? இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா அம்மோனியான்ற ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இந்த அம்மோனியா இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு எத்தனை வேலன்ஸ்னா 3 வேலன்ஸ். ஏன்னா நைட்ரஜன் கூட 3 ஹைட்ரஜன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிறதுனால